குறிப்புகள் எடுத்து படிக்கணுமா? நிச்சயமா குறிப்புகள் எடுத்து படிங்கங்க. கட்டாயமா குறிப்புகள் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம எடுத்த குறிப்புகளை ரிவைஸ் பண்ண தான் டைம் ரொம்ப கம்மியாகும். புக் வச்சு அப்படி படிச்சா ரொம்ப டைம் ஆகும். ஓகேயா? அடுத்தது கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதாவது பசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு காரியம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல நம்ம தீவிரமா இருந்தா மட்டும்தான் நம்ம கவனத்தை அந்த நேரத்துல கொண்டு வருவோம். இல்லையா? ஸோ அப்போ ஒண்ணு நமக்கு அந்த காரியத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோ, தேவையோ, விருப்பமோ, பயமோ இருந்தா தான் நம்ம கவனம் சிதறாம இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேத்ஸ் கிளாஸ் வாத்தியார் நடத்துறாரு. நீ வந்து மேத்ஸ் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்க. இப்போ வந்து அந்த மேத்ஸ் சார் சொல்றாரு, இந்த சம்ம நீ போர்டுல வந்து செய்யணும்னு. இப்போ உன் கவனம் சிதறல. ஏன்னா அவர் உன்னைய கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவாரோ போர்டுல அப்படின்னு உடனே. ஸோ அந்த பயம் உன்னைய கவனம் சிதற விடாம பாத்துக்குது. சரி, நான் இப்போ இன்ட்ரெஸ்டா நடத்துறேன். ஏனே உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நீ ஆர்வமா கவனிக்கிற. இந்த விருப்பம் உன்னைய கவனம் சிதறாம பாத்துக்குது. ஓகேயா? இப்ப நாளைக்கு வந்து பரீட்சை. இன்னைக்கு நைட்டு நீ உட்கார்ந்து தூக்கம் வந்தாலும் மணிக்கணக்கா படிக்கிற. இந்த தேவை உன்னைய கவனம் சிதறாம பாத்துக்கிறது. அப்ப தேவை, விருப்பம், பயம் இதுதான் ஒருத்தருடைய கவனம் சிதறாம உன்னை பாத்துக்கும். இது நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுல ஏதோ உனக்கு குறைய போய் தான் உன்னால கவனம் சிதறுது. சரியா? ஆசை அதிகமா பட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யற? கவனம் அவ்வளவு சீக்கிரத்துல சிதறாது. வேற வெற்றியினுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா ஆசை. வெற்றிக்கான ஒரே தந்திரம் அதுதான், ஆசைப்படணும். ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம். இல்லையா? தேவையும் விருப்பம் தான் வெற்றியினுடைய தந்திரம். அடுத்தது ஹவு டு அவாய்ட் ஃபெயிலியர். வாய்ப்பே இல்லைங்க. ஃபெயிலியரை அவாய்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. தோல்வி அப்படிங்கிற அந்த படிகளால் அமைஞ்ச அந்த மலை முகடு தான் வெற்றி. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் ஒரு அனுபவம். நீங்க இது வந்து இது ஒரு ஜேர்னி. நம்ம அங்க போற வழிக்கான பாதை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க ஃபெயிலியர்னு நினைக்க மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு போர்ஷனை ஒரு 3 தடவை பரீட்சை எழுதி ஒவ்வொரு பரீட்சையிலும் 25% படிக்கிறாங்க. 4வது பரீட்சையில 100% பாஸ் பண்றாங்க. இப்ப 3 தடவை அவங்க ஃபெயிலும் ஆகல. ஒரு தடவை 25% ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்த தடவை 25% ஜேர்னி, அடுத்து 25%, அடுத்து அவங்க 100% அடைஞ்சிருக்காங்க. அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கு பிடிச்ச திருக்குறள் இப்ப நேத்து ஒரு திருக்குறள் படிச்சேன். எற்றென்ன இறங்குவ செய்யற்க மற்றென்ன செய்யாமை நன்றுன்னு ஒரு திருக்குறள். அதாவது நாளைக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமேன்னு வருந்தக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு தயவு செஞ்சு செய்யாத. ஒவ்வொரு தடையும் நினைச்சு சே இப்படி பண்ணிட்டேனே, சே அப்ளை பண்ணாம விட்டேனே, சே படிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு செயல் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு இப்ப செய்யாத. நாளைக்கு வருந்தக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு என்ன செய்யவோ செய்யாமலோ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். அருமையான திருக்குறளா இருந்துச்சு. எற்றென்ன இறங்குவ செய்யற்க மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னு நல்லா இருந்துச்சு. சரியா? அதனால எல்லாரும் நல்லா படிங்க. வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் வாழ்ந்திட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.